நீர்வளத்துறை சார்பில் 8 மாவட்டங்களில் 83 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட 19 திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தடுப்பணைகள், காஞ்சிபுரத்தில் மூடிய வடிவிலான கால்வாய், அணைக்கட்டு, தடுப்பணை ஆகியவற்றை திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நவீனப்படுத்தப்பட்ட ஐயம்பாளையம் ராஜவாய்க்கால், தடுப்பணை, அணைக்கட்டு, முடிவுற்ற மறுகட்டுமான பணி மற்றும் வெள்ளத்தடுப்பு சுவர் ஆகியவற்றை திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய குளம் மற்றும் முடிவுற்ற நெடுங்குளம், மேகமுடையார் குளம் வழியாக சத்திரம் புதுக்குளம் கண்மாய்க்கு திரும்பும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தடுப்பணையையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தடுப்பணை, தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு கல்மேடு கண்மாயில் புனரமைப்பு பணிகளையும் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டத்தில் 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தரக்கட்டுப்பாடு கோட்ட தலைமையிட உபகோட்டத்துடன் புதிய அலுவலக கட்டிடம் என மொத்தம் 83 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நீர்வளத்துறை சார்பில் நிறைவேற்றப்பட்ட 19 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார்.